பல கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க, பல கட்சிகள் போராட்டம் நடத்துவார்கள். ஆனா உண்ணாவிரத போராட்டம், இங்க ஒரு போராட்டம் நடக்கும் போது பின்னாடி ஒரு விருந்து நடந்துகிட்டு இருக்கும். அந்த கேரளாவிலிருந்து ஒரு பட்டி மண்ணு, ஒரு பட்டி கல்லு எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா அங்க இந்த மக்கள் மேலையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டுல அதை பத்தி அடிப்படை அறிவே இல்லாத ஆட்சியாளர்களும் அடிப்படை அறிவே இல்லாத முதல்வரும் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய மண்ணை, நம்முடைய மலையா இஷ்டத்துக்கு வெட்டி எடுத்துக்கிட்டே போறதுக்கு இவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். 2500 ரூபாய்க்கு வித்த கல் இன்னைக்கு 7500 ரூபாய்க்கு விக்குதுன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், வரக்கூடிய 2026 தேர்தல் தான் காரணம். ஒரு லாரிக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் சொல்லி கமிஷன் அடிக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சுதான் வரக்கூடிய 2026 தேர்தலை இந்த திமுக சந்திப்பதற்கு இருக்கிறது. நாங்க நினைச்சோம் இவர் உண்மையிலே மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து இந்த மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுகிறார் நினைச்சா இந்த மனுஷன் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார் நம்மளை விட்டு. உண்மையிலேயே இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக தமிழ்நாட்டில், அதுவே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராடக்கூடிய ஒரே கட்சி, உண்மையிலேயே இந்த கனிம வள கொள்ளையினுடைய அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமாக போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கழகம் தான். நம்மளை எந்த கமிஷன்வாதியும், எந்த குவாரியை நடத்தக்கூடிய ஒருத்தன் கூட நம்மள்கிட்ட விலை பேசவே முடியாது. அதுலயும் குறைவா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த அயோக்கிய அரசாங்கம், இந்த அயோக்கியத்தனமான அரசாங்கம் இந்த கனிம வள கொள்ளை லாரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு துப்பு இருக்கா? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கிறா? கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது. என்னை கொலை செய்ய விட மிரட்டுறாங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி பாதுகாப்பை கேட்டது பிறகு ஒரு சமூக போராளியை, ஒரு மக்கள் போராளியை பாதுகாப்பதற்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கம் தான் இந்த மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய நமக்கும் இதே மாதிரியான அச்சுறுத்தல்கள் தரலாம். பட்டாளத்துல தான் போராட்டம் நடத்தணுமா? பட்டாளத்துல போராட்டம் நடத்தினா இந்த தக்கலை காவல் நிலையம் பட்டாளம் தானே, அடுத்த போராட்டத்தை அங்க செய்வோமா? அடுத்த போராட்டத்தை தக்கலை காவல் நிலையத்தில் செய்வோமா? எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஜனநாயக உரிமை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுக்கிறோம். சட்டத்தையும் ஆட்சியையும் நாங்க மதிக்கிறோம். நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் தரலன்னா சட்டத்தை மீறி, உங்களுடைய அனுமதியை மீறி இதே ரோட்ல உட்கார்ந்து எங்களால போராட்டம் செய்ய முடியும். இதே ரோட்ல உட்கார்ந்து காலையில 100 லாரி 150 லாரி ஓடிச்சு இல்லையா, ஒரு லாரி கூட இந்த பகுதியில ஓடாம எங்களால தடுக்க முடியும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தின் சார்பில் பேரெழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கனிமவள திருட்டு மற்றும் கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே, எல்லாருமே காலையிலிருந்து உண்ணாமல் பருகாமல் தலைமை ஒரு ஆணையிட்டு இருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் ஒரு அடையாள போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் காலை முதல் அந்த தலைமையினுடைய கட்டளைக்கு உட்பட்டு உண்ணாமல் இருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய ராயல் சல்யூட்டை அடித்துக் கொள்கிறேன். ஏன்னா பல கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க, பல கட்சிகள் போராட்டம் நடத்துவார்கள். ஆனா உண்ணாவிரத போராட்டம், இங்க ஒரு போராட்டம் நடக்கும் போது பின்னாடி ஒரு விருந்து நடந்துகிட்டு இருக்கும். சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இதே திமுக எல்லாம் உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடத்தி நம்ம பார்த்துருக்கோம். முன்ன போராட்டம் நடக்கும், பின்னாடி விருந்து நடக்கும். மன்னன் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ரஜினிகாந்தும் கவுண்டமணியும் இருக்கும்போது பின்னாடி இருந்து ஐயா கருவாட்டு குழம்பு வாசம் அடிக்குதுன்னு சொல்றது மாதிரி அப்படி அங்க வாசம் அடிக்கும். என்ன வாசம்னா டாஸ்மாக் சரக்கு வாசமும் சேர்ந்து அடிக்கும். அதுக்காகவே வந்துகிட்டு போய் தண்ணியையும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உள்ள வந்து மயங்கி, எல்லாரும் நினைப்பாங்க உண்ணாவிரதம் சாப்பிடாம மயங்கி இருக்கான், பார்த்தா அவன் அற போதையில பாதி மயக்கத்துல இருப்பான். அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்தக்கூடிய சூழல்ல உண்மையிலேயே இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் இந்த மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்கணும், இந்த மலையை பாதுகாக்கணும் என்கிற நோக்கத்திற்காக இங்க அணிதிரண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நாம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும், ஏன் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது.
இந்த பூமியை நாம் விரிப்பாகவும் மலையை நாம் ஆணியாக ஊண்டி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். பூமிக்கு மேலதான் மலை இருக்கு அப்படின்ட்டு, பூமிக்கு மேலதான் மலை இருக்கு அப்படின்னு நினைப்போம். பூமிக்கு மேல இருக்கிறது மலைதான். அதற்கு கீழே எந்த அளவுக்கு மேல இருக்குதோ அதே மாதிரி பூமியினுடைய கீழ்ப்பகுதியிலையும் மலை பாறை கற்கள் இருக்கும். இது எதற்காக இருக்குன்னா இந்த பூமியினுடைய ஸ்திரத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்காக. இந்த மலைகள் பூமியில இல்லைன்னா இந்த பூமியில 4 அடுக்கு 5 அடுக்கு நிலப்பரப்புகள் இருக்கு இல்லையா, நில அதிர்வுகள் வரும். நில அதிர்வு வராம இயற்கையாகவே இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருள்கொடைதான் இந்த மலை. இந்த மலைய வெட்டலாமா உடைக்கலாமானா உடைக்கலாம், வெட்டலாம். தேவை யாருடைய தேவைக்கு? நம்ம எல்லாரும் நாட்டுடைய குடிமக்களாக இருக்கிறோம். நமக்கு வீடு கட்டணும், நமக்கு அன்றாடம் தேவைகள் இருக்கிறது, அதற்காக வெட்டலாம். அப்படி அதற்காக இந்த மலைகள் உடைக்கப்பட்டிருந்தால் நாம பெருசா அவங்கள பத்தி பேச போறதில்லை. ஆனா இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, இவர்கள் மலையை உடைத்து இந்த மலையை உடைச்சு பிற மாநிலங்களுக்கு வியாபாரம் செய்கிறார்கள். சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கனிம வளங்கள் ஒழுங்காக கட்டுமானத்திற்கு கிடைக்கல. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு இந்த கனிம வளங்களை விற்கிறாங்க. நான் கேட்கிறேன், இதே மலை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் மலையை வெட்டி எடுக்கிறாங்க. இதே மலை கேரளாவிலே இருக்கு. கேரளாவே மலையாள மொழிதான். மலையாளம் சொன்னா முழுக்க தொடக்கத்திலிருந்து அத்தம் வரையிலும் மழை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் கேரளா. அந்த கேரளாவிலிருந்து ஒரு பட்டி மண்ணு, ஒரு பட்டி கல்லு எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா அங்க இந்த மக்கள் மேலையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டுல அதை பத்தி அடிப்படை அறிவே இல்லாத ஆட்சியாளர்களும் அடிப்படை அறிவே இல்லாத முதல்வரும் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய மண்ணை நம்முடைய மலையா இஷ்டத்துக்கு வெட்டி எடுத்துக்கிட்டே போறதுக்கு இவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா அதை பத்தி இந்த மலையை உடைந்து போச்சுன்னு சொன்னா இந்த மலை இருக்கிறதனுடைய நன்மை என்னங்கிறது தெரியாது. இந்த மலை உடைஞ்சு மொத்தமா நாசமா போச்சுன்னு சொன்னா இதனால் என்ன பாதிப்புங்கிற அடிப்படை அறிவே கிடையாது. அவர்களுக்கு பார்க்கும் போது மலையா தெரியாது. நம்ம எல்லாம் பார்க்கும்போது மலையா புல்லா அதுல இருக்கக்கூடிய பச்சை பசைன்னு தெரியும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதை பார்க்கும்போது பண குவியலாக தெரியும். மனோ தங்கராஜுக்கு அதை பார்க்கும்போது பண குவியலாக தெரியும். அதனால எப்படியாவது உடைச்சு இன்னும் ஒரு 5 வருஷம் கூட டைம் கிடைச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதை உடைச்சி எடுத்து அதுல வருமானம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு முன்னாடி பேசக்கூடிய பல சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க, ஏன் இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை கூடுது, டீசல் விலை கூடல, அந்த மலை உடைக்கக்கூடிய அந்த அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய சம்பளம் கடந்த 4 வருஷத்துல கூடல, அதை வெடித்து எடுக்கக்கூடிய வெடிப்பொருட்களுடைய விலை கூடல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 2500 ரூபாய்க்கு வித்த கல் இன்னைக்கு 7500 ரூபாய்க்கு விக்குதுன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணுதான், வரக்கூடிய 2026 தேர்தல் தான் காரணம். வரக்கூடிய 2026 தேர்தல்ல இதே மனோ தங்கராஜ் அவர்களோ எந்த திமுகவை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரோ போட்டியிடுகிறார்கள் சொன்னா தேர்தலுக்கு செலவுக்கு காசு வேணும். தேர்தல் செலவுக்கு காசு எங்க இருந்து வரும்? நீங்க கொடுப்பீங்களா? டொனேஷன் கொடுப்பீங்களா? அப்புறம் நீங்க மனோ தங்கராஜை திட்டுறீங்க, நாம கொடுப்போமா? என்ன கிடைக்கும்? எங்க இருந்து வரும்? இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் செய்யறதுல அடிக்கக்கூடிய கமிஷன், அதுலயும் குறிப்பாக இந்த மலையை உடைச்சு இதுல வரக்கூடிய கமிஷன், ஒரு லாரிக்கு 2000 ரூபாய் 3000 ரூபான்னு சொல்லி கமிஷன் அடிக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சுதான் வரக்கூடிய 2026 தேர்தலை இந்த திமுக சந்திப்பதற்கு இருக்கிறது. கடந்த 2016 2021 அதிமுக ஆட்சி நடக்கும் போது இதே மனோ தங்கராஜ் அவர்கள், எனக்கு முன்னாடி பல பேர் அது சொன்னாங்க, அண்ணன் சொல்லும் போதெல்லாம் மனோ தங்கராஜ் ஒரு போராடின்னு உண்மையிலே போராடியா தான் இருந்தாரு. ஆனா இவருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு பெருச்சாளி மனசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. போராடியா இருந்தாரு. இதே மாதிரி அவரு எதிர்கட்சியாக இருக்கும் போது மலை கொள்ளை நடக்கும் போது, இந்த கனிம வள கொள்ளை நடக்கும் போது லாரி வரும்போது லாரிக்கு இடைவெளிப்படுத்துவாரு. விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். நாங்க நினைச்சோம் இவர் உண்மையிலே மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இந்த மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுகிறார் நினைச்சா இந்த மனுஷன் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார் நம்மளை விட்டு. அவர் மட்டும் கிடையாது, அன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியினுடைய எம்எல்ஏக்களும் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டார்கள். ராஜேஷ்குமார் ஆகட்டும், நம்ம அண்ணன் பிரின்ஸ் ஆகட்டும், அத்தனை பேருமே அந்த போராட்டத்துல கலந்து கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு அதே மலை அதே பகுதியில, இன்னும் சொல்ல போனா அதை விட பல மடங்கு
பல மடங்கு அதிகமாக இந்த மலைகள் உடைக்கப்படுகிறது. மலைகள் இங்க இருந்து களவாடி கொண்டு போகப்படுகிறது. ஆனா ஒருத்தம் கூட அதை பத்தி கேட்கறதுக்கு தெம்புல திராணி இல்ல. நீங்க கேட்கலாம், நாம் தமிழர் ஒரு கட்சி மலைக்கு எதிராக, மலை கனிம வளத்திற்கு எதிராக போராடுறாங்கன்னு சொல்லலாம். அப்படிதானா? பல பேர் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. கமிஷனுக்காக மனோ தங்கராஜ் உடைச்சிட்டு போற லாரியில இருந்து கமிஷன் வாங்குறாங்கன்னா இந்த கூட்டம் உனக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி, குவாரிகளுக்கு எதிராக போராட்டம் பண்றேன்னு சொல்லி அவர்களை மிரட்டி தேர்தல் செலவுக்கு காசை வாங்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக தமிழ்நாட்டில், அதுல குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராடக்கூடிய ஒரே கட்சி, உண்மையிலேயே இந்த கனிம வள கொள்ளையினுடைய அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமாக போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கழகம் தான். நம்மள எந்த கமிஷன்வாதியும், எந்த குவாரி உறுப்பினரும், எந்த குவாரியை நடத்தக்கூடிய ஒருத்தன் கூட நம்மள்கிட்ட விலை பேசவே முடியாது. அதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்வோம். அதே மாதிரி இந்த குவாரிகள் நடத்துவதற்கு 44 குவாரி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க 40 மூடிட்டோம். நாங்க 4 தான் திறந்து வச்சிருக்கணும். 40 இருந்தாலும் அங்க ஒண்ணுமே புடுங்க முடியாதுன்னா எல்லாமே அங்க இருந்து வாரியாச்சு. அந்த குவாரிகள்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சு. இனி அங்க இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. அதனால 40 குவாரிகளை மூடி இருக்கிறார்கள். ஆனா இந்த குவாரிகள் சட்டவிரோதமாக கனிம வள கொள்ளையை நடத்திட்டு தான் இருக்கு. நான் கேட்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி ஹைவே ஒண்ணு இருக்கு, இந்த இப்படி போயிட்டு இருக்கலாம். திங்கள் சந்தைன்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல நம்ம எஸ்பி ஸ்டாலின் சார்பாக ஒரு பிளக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, மீறி வந்தால் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு பெரிய பேனர் வச்சிருக்கு. நான் சொல்றேன், இதே ஸ்டாலின் அவர்கள் நம் மாவட்ட எஸ்பி சவால் விட்டு சொல்றேன், தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பிளக்ஸ் வச்ச இடத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இல்லைங்க, ஒரே ஒரு லாரி அந்த பக்கம் பாஸ் பண்ணாம போச்சுன்னு சொன்னா உங்களை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சட்டத்தை இந்த கனிம வள கொள்ளை லாரிகள் காப்பாத்துறாங்க. நாங்க எடுத்துக்கிறோம். கரெக்டா ஒரு 2 மணி நேரம் போலீஸ், இத்தனைக்கும் அந்த இடத்துல செக் போஸ்ட் இருக்கு, போலீஸ் நிக்கிறாங்க. ஆனா 2 மணி நேரம் போலீஸ் லீவு, டீ குடிக்க போயிருவாங்க. அந்த கேப்ல அவ்வளவு லாரிகளும் அந்த பகுதியை கடந்து செல்லுது. கடந்து செல்லக்கூடிய லாரி சும்மாவா போகுது? சும்மாவா போகுது? எத்தனை உயிர்கள் இந்த மாவட்டத்தில் பறி போயிருக்குது? எத்தனை பேர் இந்த கனிம வள கொள்ளை லாரியினுடைய சக்கரத்துல சிக்கி எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிருக்குது? நான் கேட்கிறேன், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு டாஸ்மாக் விக்குது, 150 ரூபாய்க்கு சரக்கு விக்குது, வீரன் சொல்லி ஒண்ணு விக்குது. அதை கூட வாங்க முடியாம அதுலயும் குறைவா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த அயோக்கிய அரசாங்கம், அயோக்கியத்தனமான அரசாங்கம், இந்த கனிம வள கொள்ளை லாரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு துப்பு இருக்கா? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கிறா? எவிடன்ஸே இல்லாம வரைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னா எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும்? எத்தனை சிசிடிவி கேமரா அது பதிவாகும்? ஆனா இந்த கனிம வள கொள்ளை லாரிகளுடைய ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்துல எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. உடனடியாக காவல்துறை போய் முதல்ல சுத்தி இருக்கக்கூடிய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி, நாமளும் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி நீதியை வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா அதை மறைக்கக்கூடிய வேலையை தான் இந்த அயோக்கிய அரசாங்கம் செய்யுது. அதனாலதான் அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். அதனாலதான் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, கனிம வள கொள்ளை அதற்கு எதிராக போராடுறோம். உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுக்கு நான் சொல்றேன், கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறா. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, கரூர்ல கடந்த மாசம் இந்த மணல் திருட்டு கனிம வள கொள்ளைக்கு எதிராக அதை படம் பிடிக்க போறேன்னு சொல்லி போன இந்த நியூஸ் தமிழ் சேனலுடைய அந்த செய்தியாளர்கள் அடித்து தாக்கப்பட்டதோட கடத்தி கொண்டு போய் 50 பேர் வச்சு தாக்கியிருக்கான். 50 பேர் தாக்குதல் அவர் மேல நடத்திருக்காங்க. எம்எல்ஏ மேல இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வழக்கு போட்டு கைது செய்யப்படல. எப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு? புதுக்கோட்டையில ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தொடர்ந்து அவர் அதிமுக ஒன்றிய உறுப்பினராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக மனுக்களை கலெக்டர் ஆபீஸுக்கு போடுறது, இப்படி தொடர்ந்து பல குவாரிகளுக்கு எதிராக அவர் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கார், நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கார். ஒரு நாள் காலையில் 5:30 மணிக்கு அவர் பள்ளியில தொழுகை நடத்திக்கிட்டு, சுபூக தொழுகையை நடத்திக்கிட்டு வரக்கூடிய நேரத்துல அந்த கனிம வள கொள்ளை லாரியை வச்சு அவரை இடித்து கொலை செய்திருக்கிறது இந்த அயோக்கிய கூட்டம். அவர் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதே சமூக ஊடகங்கள்ல அவர் ஒரு வீடியோ போடுறாரு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, என்னை கொலை செய்ய மிரட்டுறாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி
பாதுகாப்பை கேட்டது பிறகு ஒரு சமூக போராளியை, ஒரு மக்கள் போராளியை பாதுகாப்பதற்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கம் தான் இந்த மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய நமக்கும் இதே மாதிரியான அச்சுறுத்தல்கள் தரலாம். இன்னொன்னு கேட்கிறேன், இந்த அரசாங்கத்திட்ட தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தில் அங்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அல்லது தேர்தல் அதிகமான வாக்குகள் பெற்ற பிறகு அங்கீகாரம் வாங்குறோம் வாங்கல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி எங்களுக்கு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏன் அனுமதி இல்லை? ஏன் மக்கள் கூடக்கூடிய பொதுவான இடங்கள்ல நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி இல்லை? இது முதல் போராட்டமா நாங்க பண்றோம், இது முதல் போராட்டமா நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா செய்யறோம். இதே மாதிரி இதற்கு முன்பாக 3-4 போராட்டங்களை மிக கண்ணியமாக கட்டுக்காப்போடு பெரும் திரளான மக்களை கூட்டி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப தெளிவா சரியா செஞ்சிருக்கிறோம். அப்படி இருந்ததுக்கு பிறகு நமக்கு அந்த பொதுக்கூட்டத்திற்கான ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதியை கொடுப்பதற்கு இவர்களுக்கு என்ன தயக்கம் கேட்கிறோம். அதுவும் சொந்த நிலத்துல, பட்டா நிலத்துல தான் போராட்டம் நடத்தணுமா? பட்டா நிலத்துல போராட்டம் நடத்தினா இந்த தக்கலை காவல் நிலையம் பட்டா நிலம் தானே, அடுத்த போராட்டத்தை அங்க செய்வோமா? அடுத்த போராட்டத்தை தக்கலை காவல் நிலையத்தில் செய்வோமா? எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஜனநாயக உரிமை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கிறோம். சட்டத்தையும் ஆட்சியையும் நாங்க மதிக்கிறோம். நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் தரலன்னா சட்டத்தை மீறி, உங்களுடைய அனுமதியை மீறி இதே ரோட்ல உட்கார்ந்து எங்களால போராட்டம் செய்ய முடியும். இதே ரோட்ல உட்கார்ந்து காலையில 100 லாரி 150 லாரி ஓடிச்சு இல்லையா, ஒரு லாரி கூட இந்த பகுதியில ஓடாம எங்களால தடுக்க முடியும். அடுத்த கட்ட போராட்டம் அதுதான் அப்படிங்கறத இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றோம், எச்சரிக்கையாக சொல்றோம். இந்த சித்திரங்கோடு அந்த பகுதியில எல்லாம் போக முடியல. மரம் பச்சையா தானே இருக்கும், மரம் என்ன கலர்ல இருக்கும்? பார்த்தா வெள்ளையா இருக்கு. நான் அதிசயம், நான் என் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மலைக்கு போயிருந்தேன். இங்க பாரு வெள்ளை மரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போட்டோ எடுக்கக்கூடிய டைம்ல அடுத்த 5 நிமிஷத்துல பார்த்தா என் பிள்ளை என்ன மாதிரியே கருப்பு தான். அடுத்த 5 நிமிஷத்துல பார்த்தா எங்க பிள்ளைய கண்டு பார்த்தா பார்த்தா லாரியில இருந்து போகக்கூடிய அந்த மணல், அந்த தூசி. அப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் பாருங்க. எந்த அளவுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை வரும், எந்த அளவுக்கு அவர்களுடைய வீட்டுல பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலையே இல்லைன்னா அதெல்லாம் தானே. அமைச்சர் மனோ தங்கராஜ் மறுபடியும் அந்த பகுதியில ஓட்டு கேட்டு வருவாரு. ஓட்டு கேட்டு வரும்போது என்ன செய்வீங்க? வெள்ளை அடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அவருடைய முகத்திலே கரிய பூசி விடுங்க, வெள்ளை அடிக்க வேண்டாம். வீட்டுல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய மனோ தங்கராஜ் முகத்துல கரிய பூசி, எங்க ஓட்டு உங்களுக்கு இல்ல, டாடா பாய் பாய் போயிட்டு வாங்க, சகோதரர் சொன்னது மாதிரி ஹைதராபாத்ல பால் கறக்க போங்கன்னு சொல்லி விட்டுருங்க, அவ்வளவுதான். அயோக்கியத்தனமான ஆட்சி அப்படின்னா இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி தான், இந்த டாடியினுடைய ஆட்சி தான். 2 நாளைக்கு முன்பாக ஒரு திமுகவுடைய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை ஏதோ 1-2 நடந்துச்சு சொன்னா நம்ம விட்டுறலாம். தினம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தினம் பாலியல் வன்கொடுமைகள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, ஒரு பக்கத்துல அரசு விற்கக்கூடிய டாஸ்மாக், அரசு விற்கக்கூடிய போதை, ஒரு பக்கத்துல அரசு விக்குதுன்னு சொன்னா, திமுக அரசு விக்குதுன்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல திமுக உறுப்பினர்கள் கஞ்சா விற்கிறான். ஒரு பக்கத்துல அரசு சார்பா அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு விற்கிறான், இன்னொரு பக்கத்துல அங்கீகரிக்கப்படாத கஞ்சா போதைய விற்கக்கூடிய காரணத்தினால இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் எதிரில் நிக்கிறாங்க. அக்காவா, தங்கச்சியா, அண்ணனா, தம்பியா, குழந்தையா, பெரியவனான எந்த பாகுபாடும் இல்லாமல் அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய காரணத்தினால தினம் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக கேவலமாக கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டணி நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம், கூட்டணி அமைப்போம். திமுக அரசாங்கம் நீங்க வெளியே பாக்குறதுக்கு கூட்டணி கடுமையா இருந்த மாதிரி இருக்கும், நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க. அந்த கட்சியுடைய தொண்டர்கள் யார் கூட இருக்கிறான்? தாவேகா கூட இருக்கிறான். அந்த திமுக கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தொண்டர்களை மதிக்காமல், தொண்டர்களுடைய விருப்பத்தை மதிக்காமதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன பெனிஃபிட்டுக்காகத்தான் இந்த எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பதவிக்காக தான் அங்க போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் முழுக்க தாவேகா பக்கம் இருக்கிறான். இன்னைக்கு எந்த கட்சி முன்னாடி எல்லாம் சில கட்சிகளை கூட்டணியில சேர்க்கவே மாட்டாங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது.
தண்ணி கேன் போட வந்தவங்க கூட லெட்டர் பேட் இருக்கா வா உன கூட்டணியில சேர்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு திமுக மாறி இருக்கு. வாங்க கூட்டணிக்கா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. இல்ல சார் நான் தண்ணி கேன் போட வந்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பயந்து நடுங்கி போயிருக்கிறார். ஓ நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, அதிமுக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவரு திமுக சேர்த்திருக்காங்க. சேர்த்தது நல்ல விஷயம், நம்ம தப்புன்னு சொல்லல. ஏன்னா எல்லா அயோக்கியனையும் மொத்தமா சேர்த்து தீக்கிறது தான் நமக்கு வழி. புரியுது? அப்ப அவைக்கிற அத்தனை பேரையும் ஒரே இடத்துல, அந்த படத்துக்கு பேர் என்னங்க தலைவர், ஒட்டுமொத்த திருப்பாசியா? ஆமா, எல்லாரோடையும் ஒரே பக்கத்துல உறவு பாருல. அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் நம்மள்ட்ட செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது இவர் பின்னாடி பிஜேபி இருக்குது, அமித்ஷா தான் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புனாரு. அப்படிதானா? ஏன் செங்கோட்டையன் வந்து ஒரு வாட்டி அமித்ஷாவை பார்த்தாரு அப்படி நான் கேட்கிறேன். ஓபிஎஸ் பார்க்கலையா? ஓபிஎஸும் ஓபிஎஸ் மகனும் இதே மோடிக்காக அந்த வாரணாசி தொகுதியில கரை வெட்டி கட்டிட்டு போய் ஓட்டு கேட்டா பிரச்சனை இல்ல. அதிமுக கரை வெட்டி கட்டிட்டு போய் ஓட்டு கேட்டா பிரச்சனை இல்ல. அங்க போய் காவி வேட்டி கட்டிக்கிட்டு ஓட்டு கேட்ட இதே ஓபிஎஸும் ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத்தும் இன்னைக்கு திமுக கூட்டணி. இந்த கூட்டணி என்ன கட்சி என்ன சொல்லுது? நாங்கள் பாசிசத்தை வீழ்த்தக்கூடியவர்கள், நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் சொல்லுது. சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்? சிஏஏ சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது இந்த சட்டத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த இந்தியாவில வந்து அவர்களுக்கான குடியுரிமை மறுக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் பல கட்சிகள் அதை எதிர்ப்பு செய்தார்கள். அந்த சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்து ஆதரித்து பேசி அதற்கு ஒப்புதல் கொடுத்த ஒரே அயோக்கிய பையன் யாருன்னா இந்த ஓபி ரவீந்திரநாத் தான். ஒரே அயோக்கிய பையன் ஓபி ரவீந்திரநாத் தான். இன்னைக்கு அவர்கள் திமுகவில் ஐக்கியமாகிட்டு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்களா? மதச்சார்பின்மையை பாதுகாக்க போறாங்களா? சமத்துவத்தை பாதுகாக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்களை முட்டாளாக்கணும். எப்படியாவது ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அல்லது ரோட்ல போடுற எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அப்படிங்கிற முறையில் அமைச்சு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஒண்ணுமில்லாத அந்த பலூனை ஊதி பெருசாக்கி, பாத்தீங்களா எங்க கிட்ட பெரிய பலூன் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய வேலையை தான் திமுக செய்ய நினைக்குது. ஆனா களத்துல அது எடுபடாது, களத்துல அது எடுபடாது. களத்துல தமிழக வெற்றி கழகம் தான் நிக்குது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் செயல் வீரர்கள் கூட்டம் கோச்சல்லையும் இதே பத்மாவதபுரம் தொகுதியிலையும் தனித்தனியா நாம நடத்தணும். வேற எந்த கட்சியிலையுமே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது. காசு கொடுக்காம, கோட்டருக்கு பணம் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை எந்த கட்சியாலையும் நடத்த முடியாது. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்றைய அரசியல் சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நல்லா சாதாரணமா ஒரு ஐடி கம்பெனில, சாப்ட்வேர் கம்பெனில ஏதாவது தனித்தனியா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தவன், அவனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இருந்தான். அரசியலா அது மனோ தங்கராஜ் மாதிரி அயோக்கியர்கள் இருக்க வேண்டிய இடம், நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கு அவர்களையும் அரசியல் களத்தில் அழைச்சிட்டு வந்த பெருமை தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் சாரும். தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் சாரும். நேற்றைக்கு வரைக்கும் பிக் பாஸ பார்த்துட்டு இருந்தவன், ஜூலிய பார்த்துக்கிட்டு இருந்தவன், இவன் எல்லாம் இந்த வருஷம் பிக் பாஸ் யாருமே பெருசா பார்க்கல. இந்த வருஷம் இந்த முறை சாயங்காலம் 8 மணிக்கு நியூஸ் 7ல என்ன டிபேட் வரும், நியூஸ் 18ல என்ன டிபேட் வரும், இந்த சேனல்ல எவன் பேசுறான், இவன் என்ன சொல்றான், இந்த சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, பெரியார்னா யாரு, காமராஜர்னா யாரு, யாரு இதெல்லாம் யாருக்கா பேசுறான், யாரு பாக்குறான், ஜூலினா யாரு, நம்ம திருச்சி சாதனா யாருன்னு இப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு முட்டாள் கூட்டத்தை, முட்டாள்தனமாக போயிட்டு இருந்த ஒரு சமூக இளைஞர்கள், தனக்கும் இந்த அரசியலுக்கும் தனக்கும் இந்த சமூகத்திற்கும் நமக்கும் இந்த மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ஏதோ திசையில போயிட்டு இருந்தவன கூட்டிட்டு வந்து இன்றைக்கு அரசியல்ல உனக்கும் பங்களிப்பு இருக்கு, நீயும் அரசியலை தெரிஞ்சுக்கணும், நீயும் அரசியலை படிக்கணும், நீயும் அரசியல் செஞ்சா மட்டும்தான் மனோ தங்கராஜ் மாதிரியான அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகள் அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு சொன்னா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய சாதனை. தேர்தலில் நிக்கிறோம் நிக்கல, வெல்றோம் தோக்குறோம் அது ரெண்டாவது விஷயம். கூட்டணி எங்களுக்கு அமையுது அமையல ரெண்டாவது விஷயம். ஆனா இனியும் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது, இனியும் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. உனக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறோம் தெரியுமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதனை. அதனாலதான் திமுகவுக்கு எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்கு, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்கு. ஆனா அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத நெருக்கடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கிறார்கள் சொன்னா திமுக காங்கிரஸ் பிறகு அல்லது எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு கடந்த இத்தனை வருஷத்துல சந்திக்காத எதிரியை
அவர்கள் முதல்ல சந்தித்திருக்கிறார்கள். அவர்தான் தளபதி. தமிழக வெற்றிக்கழகம் தான் தளபதி. எல்லா இடத்திலும் போகும்போதெல்லாம் அவர் சொல்றாரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டின்னு. அந்த கள நிலவரம் மாறிடுச்சு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற கள நிலவரம் மாறிடுச்சு. டிவிகே வெர்சஸ் ஆல் அதர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற கள நிலவரம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த அயோக்கிய கும்பல ஒன்னா சேர்ந்து நமக்கு எதிராக அவதூறுகளையும் தனி மனித தாக்குதல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரர் தனி மனித விஷயத்தை பேசினாரு. திமுக, அதிமுக, பாஜக அது பாலியல் ஜல்சா கட்சி தான் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த கட்சிகளுடைய தனி மனித ஒழுக்கங்களையும் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் பத்தி பேசணும்னு சொன்னா 10 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கு அந்த இடத்துல. ஆனா நமக்கு அது தேவையில்லை. கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த அயோக்கியர்களை எதிர்கொள்ள இருக்கிறோம். நீ எங்க மேல என்ன தனி மனித தாக்குதல்கள் நடத்து, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மக்கள் மத்தியில ஆல்ரெடி ஒரு சிம்மாசனத்தை நாங்க தமிழக வெற்றி கழகம் போட்டாச்சு, அவருடைய தலைவர் போட்டாச்சு. இனி அந்த இடத்துல நீங்க என்ன ஒவ்வொரு பரப்பினாலும் எதுவுமே எடுபடாது. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 2026 மாற்றம் உறுதி. ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்கு தெரியுமா, 30% ஓட்டா. பிசிக சேர்ந்துட்டா 3% கூட வந்துடும். தேமுதிக அவங்களும் வந்துட்டாங்களா, அவங்களுடைய 0.5% சேர்த்துக்கிட்டா இந்த கணக்கெல்லாம் எடுபடாது. மொத்தமா ரீசெட் பண்ணியாச்சு. மொத்தமா ரீசெட் பட்டன் அழுத்தியாச்சு. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த தேர்தல் 2026 ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் முந்த போகுது. அப்ப நீங்க கேட்கல, நாம் தமிழர்கள் ஓட்டா அல்ல, எலெக்ஷன்ல ஓட்டு முடிஞ்சு எல்லா எண்ணிக்கையும் முடிஞ்சு வெற்றி வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை எண்ணுவாங்க. ஏன்னா தேர்தல் தேதி ஓட்டு எண்ணக்கூடிய நேரத்துல நீங்க எல்லாம் அதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறத எச்சரிக்கையா முறந்து முதல்ல நான் சொல்லிடுறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா சொல்றேன். நாட்டை பாதுகாக்க வேண்டிய, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய, இந்த மண்ணினுடைய வளத்தையும் இந்த மக்களுடைய நலனையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு இந்த மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது நமக்கு புதுசுதான். நமக்கு புதுசா இந்த அயோக்கியத்தனமான ஆட்சியாளர்கள் தேர்தல் களத்துல என்ன வேணா செய்வாங்க, என்ன அயோக்கியத்தனத்தை வேணாலும் செய்வார்கள். அது எல்லாத்தையும் நாம் முறியடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்முடைய சுயநலத்தை எல்லாம் விட்டுக்கிட்டு அத்தனை பேரும் முன்னாக ஒற்றுமையாக நின்று வரக்கூடிய 2026 தேர்தல் இந்த பத்மநாபபுரம் தொகுதியும் சரி, இந்த கோச்சல் சட்டமன்ற தொகுதியிலும் சரி, 2 தொகுதியிலையும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். நாலு நமக்கு தான் ஓட்டு போடுவார்னு தெரிஞ்சா கூட ஒரு 10 முறையா அவங்கள்ட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்டு அந்த வாக்குகளை உறுதி செய்யணும் அப்படிங்கறத அவங்க எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா தேர்தல் களம் அப்படிங்கிறது வேற. எல்லா அயோக்கியத்தனத்தை இந்த கும்பல் செய்யும். இந்த கனிமாவுல லாரி 102 லாரி 150 லாரி டெய்லி ஓடுதுல, இதுல அடிக்கக்கூடிய கமிஷன் பணம் அத்தனையுமே இந்த தேர்தல் களத்துல செலவிடப்படும். இந்த மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். மக்களும் தவறான வாக்குறுதிகளை கொடுக்கும். ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இன்னொருத்தன் 10,000 ரூபாய் கருணை தொகையா, கருணை தொகை கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆட்சி. கருணை தொகை யாருக்கு கொடுப்பாங்க? கருணை தொகை யாருக்கு கொடுப்பாங்க? நம்ம விஜய் மேடம் இருக்காங்க, அவங்கள பார்த்தா யாருக்காவது கருணை வருமா? நம்ம ஜெசி மேடம் இருக்காங்க, கருணை வருமா? கருணை யாருக்கு மேல வரும்? யாருக்கு மேல கருணை வரும்? கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு முடியெல்லாம் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ரோட்ல பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தெரியுமா, அவன் மேல தானே கருணை வரும். அவனுக்கு தானே நம்ம கருணை தொகையை கொடுப்போம். ஜெசி மேடத்துக்கு கொடுப்போமா? மாட்டோம் இல்லையா? அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலை சந்திச்சு முதல்வர் ஆனா நமக்கெல்லாம் கருணை தொகை தருவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வர்றாரு? அட பிச்சைக்காரங்களா, அட பிச்சைக்காரங்களா, நான் ஜெயிச்சு வந்தேன்னா உனக்கு 10,000 ரூபாய் பிச்சை போடுறேன்னு சொல்லி மறைமுகமா சொல்லக்கூடிய அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தேர்தல் நேரத்திலே என்ன வேணா அயோக்கியத்தனம் செய்வாங்க. அதை தெளிவாக உணர்ந்து இந்த களத்தை சரியாக கட்டமைச்சோம்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும். நாம இந்த போராட்டம் அடையாள போராட்டமா தான் செய்யறோம். எனக்கு இந்த மாதிரியான அடையாள உண்ணாவிரத போராட்டத்துல எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இதே கிடையாது, உடன்பாடே கிடையாது. உண்ணாவிரதமா இருந்துச்சுன்னா நம்ம இதுல மணிப்பூர்ல எல்லாம் இரவு சன்மலா இருந்தது மாதிரி சாகிற வரையில உண்ணாவிரதம் இருந்துடணும். ஆனா இப்ப நம்ம உண்ணாவிரதம் இருந்தோம்னா சாவட்டும் விட்டுன்னு சொல்லிட்டு செத்தா சாவட்டுன்னு சொல்லிட்டு மனோத்தங்கராஜ் சொல்லிடுவாரு, நம்ம எல்லாம் செத்துருவோம் உண்ணாவிரதம் இருந்து. ஆனா நம்முடைய நோக்கம் நிறைவேறாது. ஆனா அதே நேரத்தில் வரக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெற்று நம்மை சார்ந்த ஒருத்தர் எம்எல்ஏவோ அமைச்சராகவோ மாறிட்டார் சொன்னா நம்முடைய நோக்கம் என்னவோ அதை நம்மால் நிறைவேற்ற முடியும். அந்த காரணத்திற்காக மட்டும்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நம்ம கலந்துக்கிறோம்.
இந்த போராட்டம் அடையாள போராட்டம் மட்டும்தான். இன்னும் மிகப்பெரிய அளவுல மக்கள் எழுச்சியோடு மிகப்பெரிய போராட்டத்தை நாம முன்னெடுப்போம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அன்பார்ந்த சகோதரரை மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்றேன், வரக்கூடிய தேர்தல் தான் இந்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளுக்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தல். அக்கா வச்சு அடிச்சிட்டு இருக்கக்கூடிய விசில், இது விசில் சட்டம் கிடையாது. திமுக அரசுக்கு நாம ஊதக்கூடிய சங்கு சட்டம் அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.